இந்த இருக்கானே எங்க டீம் பிளேயர் ஹார்திக் பாண்டியா தினைக்கும் பிராக்டிஸ் பண்றான். இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கான். நான் 2013 இந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கேன். நம்மளா உங்க கோச் பிளமிங் கேட்டுப்பாரு சொல்லுவாரு. அதா இருக்காரு ருத்ராஜ், அவரு கேப்டன் தோனி, எங்க கேப்டன் சச்சின். 2010 பெரிய சண்டை ஃபைனல்ஸ்ல முதல்ல ஜெயிச்சது தோனி, தோத்தது எங்க கேப்டன் சச்சின். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமே கேப்டன்ஷிப் பண்றதுல எந்த விஷயம் தலையில அன்னைக்கு சத்தியம் பண்ண. அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கேன். அதனாலதான் மும்பை டீம் என்ன மதிச்சு டீம்ல வச்சிட்டு இருக்கானுங்க. அந்த சத்தியத்தினால்தான் ருத்ராஜ் இந்த பேசிட்டு நீயும் இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆத்தே நீங்க போற பிச்சை நாங்க வின் பண்ணோம்னா அந்த வின் எங்களுக்கு பீக்கிச்ச மாடும். வேணாம் வாங்க ஒத்த போட்டி போடுவோம், வரீங்களா? நீதான் பாணி சும்மா இருமா பேசிட்டு இருக்கல தம்பி. சும்மா 2 ஓவர் டொக்கு வச்சா போதாது. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, தோத்துட்டு போங்க, பாயிண்ட் நாங்க எடுத்துக்கிறோம். எது ஃப்ரெண்ட்லி மேட்ச்ங்கிறீங்க? இந்த மேட்ச் ஜெயிச்சு பிளே போய் கப் அடிக்கிறோம், நீங்க டேபிள் கீழே இருக்கீங்க. இங்க பேட்டும் பேசும் ரன்னும் பேசும். இப்போ சொன்ன கேட்டுங்க, சொல்லுங்க சேட்டா. ₹1 கொடுத்தாலும் சிஎஸ்க்கு விட்டு வரமாட்டேன். அந்த இருக்கார் ஆர்சிபி, அவருக்கிட்ட நல்ல பிளேயர்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா அவர்கிட்ட போட்டி போட வந்தேன்னா அவரு தோப்பாரு. எப்ப வேணாம் தோப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? இந்தா உனக்கு பின்னாடி ஒரு மேட்ச் ஆடாம உட்காந்துட்டு இருக்காரு கேப்டன் ருத்ராஜ், அவரு தோப்பாரு எப்ப வேணாம். ஆர்சிபி வேணாம், கேப்டன் ஆகிற வைஸ் கேப்டன் ஆகிடாங்க. ருத்ராஜ் உனக்கு தைரியம் தான் நீ செஞ்சுரி போடு. எதுக்கு சேட்டா அடிச்சு செஞ்சுரி நீ அடிச்சு பீத்திக்கிற? இது பெரிய பெரிய பிளேயர்ஸ் உட்கார இடம். ஆர்சிபி அங்க கூட என்ன பேச்சு? சவால் கொடுத்தனா என்கிட்ட பேசு. இப்ப என்ன ஆகுதா? இது பெரிய பிளேயர்லாம் இருக்க இடங்கயா? நானா தான். எல்லாம் கேட்டுக்கங்கயா. இப்போ சொல்றேன், என்னோட ஓப்பனிங் பேட்டிங் பூலி பட்டது குடுக்குறேன். எங்க உங்க ரோஹித்தை புடுக்க சொல்லு, பெரிய மனுஷனை ஒத்துக்கிறேன். சேட்டா என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஓப்பன்ல வெளித்தரம் பேசிட்டு இருக்க. குடுப்போம், தப்பா ஜெயிக்க போறோம். இப்ப சொல்றேன், என்னோட ஓப்பனிங் பேசு. நான் செஞ்சுரி வைக்கிற ஓப்பனிங் பேசு. பூலிவில் பட்டேலுக்கு எங்க உங்க ஹிட்மேன் குடுக்க சொல்லுப்பா. எப்பா என்ன விட்டு கொடுக்க சொல்லுற? ஒரு காலத்துல அவர் கேப்டனா இருந்தப்போ இந்த மும்பைய அவருதான்ப்பா. அவரு விட்டு கொடுக்காததா? நீ ஏதோ 2 செஞ்சுரி அடிச்சுதானே பேசுற. பிச்சில இறங்கி ஆடுறப்போ இந்த வீராப்லாம் இருக்காத பூ. நமக்கு இதான் பேப்பரு, இது பேனா. சொன்னதுதான் சரி. உங்க ரோஹிதா முல்லாம் கொடுங்க. இந்த பக்கத்துல உக்காந்து ஆரஞ்சு கப் சண்டை போட்டு விராட் கோலி அவரு கொடுக்க சொன்னுங்க ஓப்பனிங்க. பொது காலத்துல அவரு கேப்டன் தான் இருந்தாரு. இப்போ ஓப்பனிங் கொடுத்து சொல்லுங்க. பாவம் 2 பேரும் இம்பாக்ட்ல சம்பவத்தை நான் நினைக்கிறாங்க. யார பத்தி பேசுற? அவரை பத்தி பேச உனக்கே தகுதி இருக்கு. அவர் இம்பாக்ட் சப்போர்ட்டா நீயும் சப்போர்ட்டாம்ல. பேசட்டும். எங்க ரோஹித் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ராஜஸ்தான்ல கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்த, உன்னை வெறும் பிளேயரா சென்னை தூக்கி போட்டானுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா, உன்னை பத்தி இன்ச்சா தெரியும்டா. பாருடா எல்லாம் தெரியுமாம்ல. சரி எல்லாம் தெரியும்னா நான் அடுத்த மேட்ச் எவ்வளவு ரன் அடிப்பேன் சொல்லு பாக்கலாம். நீ எவ்வளவு ரன் அடிப்பலாம் தெரியாதப்பா. ஆனா ருத்ராஜுக்கு ரன் வேணும்னா அடிச்சு குடுக்கிற கருவி நீ. நான் கருவி இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் உறவு. ரோஹித் சொல்லட்டும், ஏன் ஓப்பனிங் குடுக்குறேன் விட்டு குடுக்குறையா? ஆனா ருத்ராஜ் மாரி ரன்னுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு ரன் வேணும், உன் கீப்பிங் வேணும். அதுக்காக ஆயுஷ் மாத்திரை விட்டு கொடுத்தாரு. அதுக்கு மேல கப்பு கிடைக்குன்னா தோனிய கூட விட்டு கொடுப்பாரு. மும்பை இருந்துச்சு உன்னை இந்த மேட்ச் நான் தூக்கி சொல்லுடா. அப்புறம் ஆர்சிபி தூக்கி முடிக்கண்டா அடுத்த சீசன். வாங்கடா.